எப்படி தலைவரை 2002ஆம் ஆண்டு சமான உடன்படிக்கைன்னு சொல்லி போட்டு அது பிறகு இவங்க ஆயுதம் எல்லாத்தையும் சேர்த்து அடியடி நடித்தாங்களோ அந்த மாதிரி என்ன எங்களுக்கு தங்களுக்கு அடிக்க வேணாம்னு சொல்லி போட்டு முள்ளிவாய்க்கால் படுகொலையை ஒரு இன அழிப்பு படுகொலைன்றதை இவை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களோட ஜனாதிபதியே சொல்லியிருக்காரு அங்கே இன அழிப்பு நடக்கலை என்று சர்வதேச விதாத என்பிபி ஏதாவது செய்யறா பிரயோசனமாக செய்யணும் ஒன்றில் என்ன சுட வேணும் அதை விட்டுட்டு இந்த நாளைக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிரச்சனை இப்போ யூடியூபர் ஃபோன் எடுக்கிற எல்லாருமே யூடியூபர் ஆகலாது 5000 10,000 சப்ஸ்கிரைபர் வரணும் வந்த அப்புறம் அவர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக கொண்டு வரக்கூடிய வேலையை நான் செய்வேன் அதுக்குள்ள சும்மா யூடியூப் இருக்கின்றதுக்காண்டி கூடுதல் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வந்துருந்தா நாங்கள் அப்படி சட்ட நடவடிக்கை எடுப்போம் வேறு வழி நான் இது நான் நடத்துகிற ப்ரொஃபைல் இல்லையாடாப்பா நான் அப்படி போடுறேன்டா நான் எந்த ப்ரொஃபைல்லேயே போட்டு வளர்க்க வேண்டியிருப்பேன் நான் நிறைய ஒரு ஆள் போடுறேன்டா எந்த ப்ரொஃபைல்லேயே போட்டுருப்பேன் நான் ஒரு சில விடயங்கள் பரவாயில்ல காய்ச்சினா அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது காட்டுற சரியில்லை தொகுதியில் வந்து அந்த ஆட்சி அமைக்க இல்லாத சட்டங்கள் அப்படி வெறும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் யார் யாரோட கூட்டணி செய்யுது அப்போ இப்போ இவையண்டு சொல்ல இல்லாது இப்போ உதாரணம் சும்மா சொல்கிறேன் மானோட சேருவேன் வீடோட சேருவேன் சொல்ல இல்லாது ஏனென்றால் அதில் அவை என்ன பொலிசியில் நிற்கிறோம்னு தெரியாது மேபி எங்களுக்கு கூட கதிரை இருந்தோண்டு அவைகிட்ட 4 கதிரை வச்சோம்னு சொல்லலாம் தாங்கள் தான் செய்யாமல் எடுக்க போகிறோம் நீங்கள் வாரண்டா வாங்கன்னு சொல்லக்கூடிய கட்சிகளும் இருக்குது யதார்த்தமாக மக்களுக்கு யாரும் நல்லது செய்ய மாட்டா யாரோடையும் செய்கிறதுக்கு தெரியும் இப்போ இந்த தொங்கு நிலையாக வச்சு கொண்டு ஒன்றும் செய்யலாது தானே உள்ளூர் சபை ஒருத்தரும் ஒன்றும் செய்யலாது ஒரு நடவடிக்கையும் செய்யலாது உள்ளூர் சபை இதை கூட்டத்தையும் கூட்டிடலான்னு பிரயோசனம் இல்லை தானே அதில் 6 நல்லாக்கள் 6 மக்களோட அபிப்பிராயம் கூடினாங்கள் யாருக்கு ஓட் கூடினாங்கள் யாரோட சேர்ந்தாங்கன்ற பேர் கெடுபடாத அவருக்கு அக்ரிமெண்ட் எழுதி தான் போகும் அவர் எங்களுக்கு குறைவு கதிர குறைவு வேற ஒரு கட்சி கூட தொட்ட வாரங்கன்னு கேட்டால் அப்பவும் அக்ரிமெண்ட் எழுதி தான் போகும் எங்களோட பொலிசி இது எங்களோட இருக்கிறார்கள் வந்து போர்ட்ஸால் தீர்ந்தால் இதை வழக்கல் தீர்த்தால் நாங்கள் கட்சி விட்டு நிற்பாடுவோம் அப்போ உங்களோடையும் நாங்கள் வரையில உங்களுக்கும் அதே பொலிசிக்கு உடன்படுறீங்கன்னா ஓகேன்னு வருவாங்க அதே டாக்டர் இந்த முறை யாழ் மாவட்ட மாநகர சபையை நீங்கள் கைப்பற்றினா எப்படியான செயற்பாடுகளை முன்னெடுப்பீங்க முக்கியமாக எங்களோட யாழ்ப்பாணத்தில் கிளீனிங் என்ற பெரிய பிரச்சனை ஃபைபர் சிஸ்டம் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிளானிங் யூனிட் ஒன்றுமே இல்லை நான் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சபடியாக கௌசல்யா இருக்கிறபடியாக நான் வந்து அதை ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் அப்ரோச்சாக கொண்டு போவேன் இப்போ சும்மா நாங்கள் நாளைக்கு ஒரு பரேசை எடுத்த பிறகு 4 இடத்துல பெரலை வைக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படி இல்லை ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்றதுக்கு க்ரியேட் பண்ணி வடியாளம் இப்போ எங்கே போகணும் மற்றது அதாவது சேர்க்குற குப்பையை கொண்டு நெடுக்க காக்கவியில் போட்டு எரிச்சு கொண்டு போயிடாது அந்த ஏரியாவில் போகவே இல்லாது ஸோ காக்கவி ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் ஒரு ரீசைக்ளிங் பிளான்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும் அது ஒரு ஏதாவது ஒரு நாட்டுக்கு ப்ரொஜெக்ட் ஒன்று எழுதி ரீசைக்ளிங் பிளான்ட் ஒன்று எடுத்து மற்றது திருப்பியும் அந்த பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் இந்த டயனா பிளாஸ்டிக் அப்படி எல்லாம் இருக்குது அவங்களுக்கு ஒரு 2 வேலையில் கொடுத்து மற்ற கிணவருக்கு வேலை கொடுக்கக்கூடிய மாதிரியும் மற்றது தண்ணி வடிகாலம் என்ற முக்கியமான பிரச்சனை அதை விட டவுனுக்குள்ளே போயிடாது இந்த பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை ஒரு கணக்கு இருக்குது எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கு வழியால் போடணும் அப்படி கணக்கு பிரச்சனை எடுக்க ஒரு அடிப்படியான பெரிய வேலையை வந்து செய்யுது அதே டாக்டர் இப்போ சமூக வலைத்தளங்களில் வந்து இந்த யூடியூபர்ஸ் வந்து பல பிரச்சனைகள் போய்கொண்டு இருக்காங்க உங்களோட சட்டத்திரணி லோயர் நிற்கிறபடியா கௌசல்யா நிற்கிறபடியா அதான் ஊடாக ஒரு விழிப்புணர்வு இப்போ இப்படியான காணொலிகள் போடணும் ஒரு சட்டம் சார்ந்த ஒரு விளக்கம் ஒன்று அது எங்களுக்கு சட்டம் ஆல்ரெடி இருக்கப்ப நீங்கள் வல்கராக ஒன்றும் போடலாம் வல்கரான்றது வந்து என்ன சொல்கிறது பாலியல் இதில் தூண்டுற மாதிரிலாம் யூடியூப்பில் ஒன்றும் போடலாது ஸோ அது சட்டம் ஆல்ரெடி இருக்குது ஏன்னா ஒருத்தர் போய் வழக்கு போடுற வேண்டாம் இந்த வழக்குக்கு யார் காசு செலவழிக்கிறது யார் வழக்கு எடுத்துருக்கீங்க யாருக்கு சமூக அக்கறை இருக்குது நான் எப்பயோ சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் தெரியும் உங்களோட வீடியோக்கள் இருக்கும் எடுத்து பாருங்கள் ஒரு நாளைக்கு இந்த யூடியூபெல்லாம் நான் கொண்டு எல்லாமே சுருக்கி கொண்டு வந்து அதைக்குரிய ஐடென்டிஃபிகேஷனை கொடுத்து அதை மீடியாவாக மாற்றி ஒரு யூடியூபரில் ஃபோன் எடுக்கிற எல்லாருமே யூடியூபர் ஆகலாது 5000 10,000 சப்ஸ்கிரைபர் வரணும் வந்த அப்புறம் அவர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக கொண்டு வரக்கூடிய வேலையை நான் செய்வேன் அதுக்குள்ள சும்மா யூடியூப் இருக்கின்றதுக்காண்டி கூடுதல் எல்லாத்தையும் எடுத்து போட்டு வந்துருந்தால் நாங்கள் அப்படி சட்ட நடவடிக்கை எடுப்போம் வேறு வழி டாக்டர் ஒரு விமர்சனமான இதொன்று போய்கொண்டிருக்கு இந்த வன்னி ஒழிப்பு ஊழல் அணி வந்து உங்கள் சார்ந்த ஆக்கள் செய்கிறதாக கூறப்படுது இது தொடர்பாக அவங்களோட நிலைப்பாடு அந்த ஃபோனை தான் அவனுக்கு காட்டுவோம் இதை பப்ளிக் காட்டுவோம் வேறு என்ன இருக்குது இது ஃபோனை தான் வன்னி ஒழிப்பு நாளைக்கு என்ன எழுதுறாங்களோ எனக்கு தெரியாது இந்த அவனுங்களுக்கும் நான் மெசேஜ் போட்டிருக்கேன் என்ன பற்றியுமே அதை எழுதுங்கடா ரெண்டா கும்பிடு போட்டு வச்சுருக்கானுங்க நான் காட்டுறேன் ஊழல் ஒழிப்பு வன்னி வன்னி அப்படிங்க அவன் வந்து போட்டேன் நான் வைஸ் போஸ்ட் போட்டேன் நான் எங்கள் இந்த அதை வேணும்டா காட்டுறேன் அப்போ நெட்டில் பாரபட்சம் பார்க்க வேண்டாம் மேபி நான் பிள்ளையான ஆளாக இருக்கலாம் அப்படி ஏதாவது இருந்தால் தாராளமாக போடலாம் அப்போ அதை நீங்கள் இந்த கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் இப்போ 5 பிரதேச சபைக்கு கட்டியிருக்கிறேன் 12 பிரதேச சபைக்கும் காசு சேர்த்து கொண்டு தான் இருக்கிறேன் நான் ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறேன் ஒரு நாள்லேருந்து அனுப்பி கொண்டிருக்கிறோம் அதை எடுத்து நாளைக்கு எப்படி மட்டும் மிச்சம் பண்ணல ஒரு 6 அல்லது 8 அடுத்த நாளில்
இங்கே 4 கட்டுவேன், 12 மணிக்கு 4 கட்டுவேன் நினைக்கிறேன். மொத்தம் 17 பெரும்பாலும் கட்டுவோம். அது தவிர வவுனியாவிலே கட்டுப்பட்டு கொண்டிருக்கு, ட்ரிங்கோ கட்டுப்படுது, பண்டிகளோ கட்டுப்படுது. இப்போ சிங்கள ஏரியா இல்லாத எல்லா இடம் கட்டுப்படுது. இல்லாட்ட கலசம் நான் திருப்பி கொடுக்கணும், வேண்டித்தான் நான் திருப்பி கொடுக்கலாம். வேணுமானாக்கள் 86 12 0 32 95 என்னோட ஐடென்டி கார்டு நம்பர் அங்கே போய் தேடி அடித்து பார்த்து இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடணும். ஒரு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கே நான் மெசேஜ் போட்டிருக்கேன், என்னில் எதுவும் பிள்ளைகள் இருந்தாலும் போடுங்கடாப்பா. எனக்கு நான் இன்றைக்கு மெசேஜ் அனுப்ப மாட்டேன் தானே, நானே கும்பிடு போட்டேன். இவங்க சும்மா அழி கொண்டிருக்காங்க, வெண்ணியில் ஒழிப்பீங்க, நான் தான் செய்ய வேண்டாம், நல்ல வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. நான் அவங்களுக்கே அட்வைஸ் பண்ணியிருக்கேன், அவங்களோட ப்ரொஃபைல் வந்து லொக்காக இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும். ரெண்டாவது நான் என்னோட கண்டாக்ட் பண்ணினவங்க கண்டாக்ட் பண்ணி சொன்னாங்க, டாக்டர் எனக்கும் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க, அல்ஃபா மேல நினச்சி கொண்டிருக்கிறாரு, இது ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணி தான் இருக்குது. எனக்கு ஒரு கோபம் இல்லை, ஆனால் யாரோ ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து தான் செய்து கொண்டிருக்காங்க. நல்ல விடயம்ண்டா நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சில விடயங்களை. சில பேர் தனிப்பட்ட ஆக்கள்கிட்ட பாதிக்கப்படுதுன்னா இப்போ எனக்கு கேட்ட அப்புறம் ஷேர் பண்ணி போட்டு ஷேர் பண்ணுறது குற்றம் இல்லையா, இப்போ எழுதுறது தான் குற்றம். ஆனால் அவங்க எழுதினதில் குற்றங்களில் பிழையானது என்றால் அதை நிரூபிக்கிறது. இப்போ எனக்கு எதுவும் எழுதினா நான் என் ஐடென்டி கார்டை போட்டு என் பேங்க் ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு எல்லாமே நிரூபிக்கிறேன் தானே நான். அப்போ இவை எழுதினாக்கள் இவை நிரூபிக்கணும். சும்மா அவங்களுக்கு போய் இன்னொரு கள்ள ப்ரொஃபைல் ஐடி எழுதி அவங்களுக்கு தூசணத்தால் எழுதுற விட்டுட்டு நிரூபிக்கணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு விளங்கிருக்கு ஐடி என்கிட்ட இல்லையாண்டு சார், இந்த சார் நான் எத்தனை மெசேஜ் போட்டுருக்காங்க தொடக்கத்திலிருந்து நான் எல்லாமே போட்டு கொண்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட்டாக போட்ட மெசேஜ் வந்து அழிச்சிட்டாங்களா அவங்க போட்டது, ஏதோ நக்கலாக போட்டு எனக்கும் போட்டிருந்தாங்க, ஐயா வணக்கம் இந்த இடக்கு நான் வெரி ஓப்பன். அப்போ நான் இது நான் நடத்துகிற ப்ரொஃபைல் இல்லையாடாப்பா, நான் அப்படி போடுறேன்டா நான் எந்த ப்ரொஃபைல்லேயே போட்டு வளர்க்க வேண்டியிருப்பேன். நான் நிறைய ஒரு ஆள் போடுறேன்டா எந்த ப்ரொஃபைல்லேயே போட்டுருப்பேன். நான் ஒரு சில விடயங்கள் பாராமல்ல காய்ச்சினா அதுக்கு எவிடன்ஸ் ஆகிருக்கு, காட்டுற சரியில்லை, டீசென்ட் இல்லாத இல்லை. பட் அது வழக்கு போடுறோன்னா நாங்கள் நீதிமன்றத்துக்கு கொடுக்குறது ரெடியாக மற்ற டாக்டர் இப்போ தேர்தல் காலம் உண்டபடியாக பார்லிமெண்ட் எம்பிமாருக்கு வந்து பாதுகாப்பு கூடுதலாக தேவைப்படும் தானே, அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதை ஒன்று எதிர்பார்க்கலையே? இப்போ இவர்கிட்ட கொடுத்துருக்குறோம் நாங்கள், யார்கிட்ட என்றால் சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்குறோம். அதை சீனியர் டிஹெச்சுக்கு எல்லாம் அனுப்பியிருக்கணும். அவள் பாதுகாப்பு தர மாதிரி இல்லை. என்னோட அவைக்கு ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிரச்சனை ஆனாலும் இப்போ அந்த நலிந்த ஜேசி அந்த மெசேஜ் காட்டுங்க. இந்த என்பிபி ஏதாவது செய்யறா பிரயோசனமாக செய்யணும், ஒன்றில் என்ன சுடவும். அதை விட்டுட்டு இந்த நலிந்த ஜேசி சொல்லியிருக்கிற கேபினட் ஸ்போக் பர்சன் டாக்டர் நலிந்த ஜேசி said today the government expects that the speaker will take some action against Jaffna district MP Ramana Arjuna. என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? யாரோ ஒரு ஆள்கிட்ட பேரை போட்டு நான் தான் கதைச்சினா நான் மண்டுடாப்பா, உங்களுக்கு தெரியுமா இப்போ வந்திருக்கு நான் தான் காய்ச்சினா மண்டு பிமல் ரத்நாயக சொல்லிக்க வேண்டா. நீங்கள் எங்கேண்டு பார்த்து கொண்டுக்கிறீங்க அர்ஜுனா காய்க்கிறது வீடியோ போடுறது, எங்கேயாவது நான் அந்த சம்மந்தப்பட்ட லோயரை பற்றி காய்ச்சிருக்கேன்னா கதைக்காத எங்கடா கன்சர்ட்ல இருந்து நீக்கிறது. இவங்க இப்போ என்பிபிக்கு பெரிய பிரச்சனை, இப்போ வடக்கு மாநிலத்தில் நான் தான் பெரிய பிரச்சனை, எனக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க? நானே ஆகஸ்ட் விட்டுட்டு மாகாண சபைக்கு வந்துட்டேன். இவங்க இப்போ நான் யோசிக்கல என்பிபி இப்படி கீழ்த்திரமா எல்லாம் ரங்கு பண்ணி இப்படி இப்போ அமைச்சர் சந்திரசேகருக்கு அடிக்கடின்னு அடிச்சுட்டேன். இப்போ இவன் வந்து முதல் என்னோட கேட்டுக்கொண்டு இருந்தவன் டாக்டர் சமானமாக போக மாட்டோம், சமானம் போகும்னு பார்த்தா இவன் என்ன நியூட்ரலைஸ் கொண்டு நாங்கள் எப்படி தலைவரை 2002ஆம் ஆண்டு சமான உடம்படிக்கைன்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் இவங்க ஆயுதம் எல்லாத்தையும் சேர்த்து அடியடி நடித்தாங்களோ அந்த மாதிரி என்ன எங்களுக்கு தங்களுக்கு அடிக்க வேணாம்னு சொல்லி போட்டு சமாதானம் பண்ணி சொல்லிட்டு இவன் உள்ளுக்குள்ளால் போய் நான் சேர்த்த உள்ளூராட்சி ஆக்களுக்கெல்லாம் 50,000 20,000 கொடுக்குறாண்டெல்லாம் கழிச்சிருக்கணும். கொடுத்துட்டு நம்ம கொடுக்கல எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு முதல் வாரண்டை முக்கியமாக 90 பக்கம் இருந்து வாரண்டை எல்லாரும் சில பேர் அங்கே போயிட்டு நான் போஸ்டே போட்டிருக்கேன், அந்த காசை பண்ணிக்கொண்டு இங்கே ஓடியாங்கடான்னு. அப்போ இவன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசாங்கம் இப்படி ஒரு கேவலமாக நான் கன்சார்ட்டில் கதைக்காததையே கதைச்சாண்டு போட்டு கதைக்காதங்கட ரிமூவ் பண்ணுறது. நான் நீங்கள் இந்த வீடியோ எல்லாமே எடுத்து போட்டுருப்பீங்க தானே, ஒரு இடமே சம்மந்தப்பட்ட லோயர் சம்மந்தமாக நான் கதைக்கிறேன். இந்த முகப்புத்தகத்தில் சம்மந்தம் அவள் என் பேரை போட்டு எழுதியிருந்தவா, நான் அவள் அப்படி எழுதவே இல்லை. அவளோட பேரை போட்டு ஒன்றுமே நான் எழுதலை. முகப்புத்தில் எழுதினது என்னடா கன்சார்ட்டில் நிற்கிறது. அப்போ எனக்கு அது தெரியல. இப்போ அடுத்த தேசிய என்ன வேணும்னா ஆகட்டும், எனக்கு ஐடோங்க நானே தான் பிள்ளை விட்டா அது நாங்கள் வந்து இப்போ என்ன அது முக்கியமான இவர் ஏன் இப்படி ஒரு அறிக்கை விட்டுருக்காருண்டா, யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனுக்கு வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் 72 நாள் என்ன கதைக்க விடையில. ஸோ அது ஒரு எங்கள்கிட்ட உங்களுக்கே தெரியும், எங்கள்கிட்ட முள்ளிவாய்க்கால் படுகொலையை ஒரு இன அழிப்பு படுகொலைன்றதை இவை ஏற்றுக்கொள்ளாமல் எங்கள்ட ஒரு ஜனாதிபதியே சொல்லியிருக்காரு அங்கே இன அழிப்பு நடக்கலை என்று. சர்வதேச விசாரணையை எங்களோட சுமந்திர நாட்கள் கூட்டி கொடுத்து விபச்சாரம் செய்து கடைசியாக அந்த சர்வதேச விசாரணை இல்லாமல் பண்ணியிருந்தோம். இப்போ சர்வதேச விசாரணை கேட்க போகிற ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான். ஸோ அவைக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் என்றால் இதே பிமல் ரத்நாயக்க இதே என்ன பேர் அவருக்கு யாரோ ஒரு எம்பி எனக்கு முதல் பைத்தியம் சொன்னார் அவர் என்ன எம்பி ஜெயஸ்ரீ ரத்நாயக்கு மீடியா மேனியாண்டு கதைச்சாள்
அப்போ நாங்கள் விமத் ரத்நாயக்க எதிராக ஆக்ஷன் எடுக்கணும். இவே தாங்கள் கதைக்கலாம், நான் யாருக்குமே பைத்தியம் இந்த வரைக்கும் சொன்னேன் இல்லையா. நான் ஒரு டாக்டருக்கு நான் ஒரு ஆளை பார்த்து இதாக பைத்தியம்ண்டா அது டயக்னோசிஸ் தான், அது எனக்கு எஸ்எல்எம்சியில் ஆக்ஷன் கூட எடுக்கலாம். அதெல்லாம் நாங்கள் வாயத்துறக்க மாட்டோம், சும்மா கூட விசாரான்னு கேட்க மாட்டோம். நாங்கள் இவை ஒரு கேவலமான அரசியல் நினைக்கிறேன். முக்கியமான அந்த இல்லாத 3 நாள் கனவேர் குளறி இருக்கணும். நான் போன அப்புறம் கேட்பேன். சரி.